ஹாய் டு ஆல். நம்ம எல்லாருமே செம்ம கஞ்சமா இருக்கிறோம். மத்தவங்களுக்கு நம்ம கஞ்சமா இருக்கலாம். ஆனா நம்ம நமக்கே பயங்கர கஞ்சத்தனமா இருக்கிறோம். ஏன்னு பாத்தீங்கன்னா, சாதாரண வாழ்க்கைய வாழ்ந்துருவோமோ அப்படின்ற பயம் ஒரு சைடு. நமக்கு எதுவுமே தெரியலையா அப்படின்ற இன்செக்யூரிட்டி ஒரு சைடு. இது எல்லாத்தையும் தாண்டி நமக்கு என்ன வரும்? நமக்கு எது கரெக்ட்டா தெரியும்? அப்படின்ற ஒரு பொட்டன்ஷியல ஐடென்டிஃபை பண்ணி நம்ம பொட்டன்ஷியல கரெக்ட்டா நம்ம ஐடென்டிஃபை பண்ணி எக்ஸ்போஸ் பண்றதுக்கு ஸ்டெப் கூட எடுக்காதபோது, அதுதான் நமக்கு நம்மளே காட்டிக்கிற கஞ்சத்தனம்னு நான் சொல்ல வரேன் மக்களே. எல்லாருமே பணக்காரங்களா ஆக்ட் பண்றதுல அர்த்தமே கிடையாது. ரியல் பணக்காரங்க லைஃப வாழ்றதுதான் மிகப்பெரிய அர்த்தமா இருக்கும். ஆனா அது அவ்ளோ சீக்கிரம்லாம் கைக்கு வந்துடவே கஷ்டப்படாம. நான் முன்னாடியே சொன்ன மாரி பணக்காரங்களா நம்ம நடிச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற பட்சத்துல, நம்ம மனசுல இல்ல நம்ம பணக்கார வாழ்க்கைய தான் வாழ்ந்துன்னு இருக்கோம் அப்படின்ற மாரி ஒரு நெனப்பு இருக்கும். ஆனா உண்மை என்னன்றது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். வீட்டுக்கு போய் பார்த்தா தான் தெரியும் எவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. ஆனா நம்ம மனசுல இல்லல்ல நம்ம கிட்டத்தட்ட ஒரு பணக்கார வாழ்க்கைய தான் வாழ்றோம் அப்படின்னு சொல்லி நம்மளே ஏமாத்திக்கிறதுல அர்த்தமே கிடையாது மக்களே. நீங்க பணக்கார வாழ்க்கைய தான் வாழ்ந்துன்னு இருக்கீங்க அப்படின்னு மனசா நீங்க நம்பிட்டு இருப்பீங்க. ஆனா ரியலாவே கஷ்டப்பட்டுன்னு இருக்கோம். சோ இதுக்கான ஸ்டெப் நம்ம எப்படி க்ரோ ஆகுறது, ஒரு ரிச்சான லைஃப் எப்படி வாழ்றது அப்படின்ற ஒரு ஸ்டெப் நம்ம மனசு யோசிக்கவே யோசிக்காது. ஏன்னா மனசால நம்மளே ஏமாத்திக்கிட்டு இருந்தா. கண்டிப்பா இது உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன். கையில வெண்ணெய வச்சுட்டு ஊர் ஊரா நெய்க்கு தேடி அலைஞ்சுட்டு இருப்போம். கடைசியில எல்லாத்தையும் இழந்துட்டு அப்புறம் ச்சே நம்ம கையிலேயே இருந்திருக்கே அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ஆரம்பிக்கும் போதே நம்ம கையில நமக்கு இருக்கு அப்படின்னு நினைச்சு ஆரம்பிக்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் நம்ம கையில வெண்ணெய வச்சுட்டு ஊர் ஊரா நெய்க்கு தேடி அலையறதுல அர்த்தமே கிடையாது. நம்ம கையில எல்லாமே இருக்கு அப்படின்னு நம்ம மனசார நம்பினாதான் இந்த உலகத்தை கண் திறந்து நம்ம பார்த்திருக்கோம் அப்படின்றதே அர்த்தம். இது எல்லாத்தையும் தாண்டி நமக்கு ஒரு விஷயம் பெர்ஃபெக்ட்டா பண்ண வரும் அப்படின்ற பட்சத்துல உடனே பண்ணிடணும். இல்ல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கா அப்படின்லாம் நம்ம நினைக்கவே கூடாது. உடனே பண்ணிடணும். அப்படி தப்பா இருந்தாலும் அந்த மிஸ்டேக்ல இருந்து நீங்க லேர்ன் பண்ணிக்கணும். விஷயம் நல்லா பண்ண வருது அப்படின்ற பட்சத்துல கீப் டூயிங் இட் அண்ட் லேர்ன் அபவுட் இட். அட் லாஸ்ட் எண்ட் அப் வித் ஃபைனலி யூ எண்ட் அப் வித் மாஸ்டரிங் த ஆர்ட். கண்டிப்பா இந்த வீடியோ புடிச்சிருக்குன்ற நம்பிக்கையில மறுபடியும் வேற ஒரு வீடியோல சந்திப்போம். அண்ட் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லாம வேற யார்ட்டங்க சொல்ல போறேன்.